வணக்கம், வெல்கம் பேக் டு ரோடா தீபிகா சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ குக்கரில் செய்ய போகிறேன், அதனால் நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இங்கே மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் மொத்தமாக எண்ணெயில் போட்டுட்டேன். நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், பாதி பாதியாக உடச்சி. இது கொஞ்சம் காரம் கம்மி, இங்கே உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்ல எண்ணெய் ஃப்ரை பண்ணிட்ட அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்க சமயத்திலே இன்னொரு அடுப்பில் நான் என்ன பண்ணேன், ஒரு வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரான் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா அந்த ப்ரான் சுருடுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ப்ரானை தான் பிரியாணியில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இப்போ புதினா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காய தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இந்த வெங்காய தக்காளி கூட நல்லா வதக்கிட்ட அப்புறம் இப்போ முதலே வறுத்து வச்சுருக்க ப்ரானை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மசாலா கூட நல்லா ப்ரானை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறேன். ஒரு 1 மினிட் விட்டிங்கன்னா போதும். இந்த ஸ்டேஜில் அப்புறம் இது கூட இன்னும் 2 மசாலா பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு ரொம்ப ஃப்ளேவர் தரக்கூடிய இன்னொரு ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிட்ட அப்புறம் நான் அரிசி 1/2 hour ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சாப்பாட்டு அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து பக்கத்துலேயே ஒரு குண்டானில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சிட்ட அப்புறம் இப்போ குக்கரில் எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்துட்ட அப்புறமா இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்தேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி. அழகாக அடியிலேருந்து எடுத்து கிண்டி விடுங்க. இது நிஜமாலே ரொம்ப அருமையாக வந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.